நான் தாங்க உங்கள் கார்ஸ் காதலன். இன்றைக்கி எங்கே வந்திருக்கோம்னா திருச்சியிலேருந்து திருச்செந்தூருக்கு ஒரு ஒன் டே ட்ரிப்பாக வந்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடி மீது அடி வைத்து அழகான நடை வைத்து விளையாட ஓடிவா முருகா, என்னோடு சேரவா முருகா. திருச்செந்தூர் வந்து ரீச் ஆகிடுச்சுங்க. நீங்கள் திருச்செந்தூர் வந்தீங்கன்னா பார்த்தீங்க 3 பார்க்கிங் வந்து கார் பார்க்கிங் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஒரு கிரவுண்டு மாதிரி ஏரியாவை தான் வந்து சரி பண்ணி கொடுத்துருக்காங்க பார்க்கிங்க்கு. இதில் நீங்கள் முதல்ல இருக்க பார்க்கிங்லேயே போட்டிங்க அப்படின்னா கொஞ்சம் தூரம் நடந்து வர மாதிரி இருக்கும் கோயிலுக்கு. ஸோ 2வது பார்க்கிங் ஒரு பார்க்கிங் இருக்கும். அதுக்கப்புறம் பேரிகேட் போட்டிருப்பாங்க, எந்த காரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அந்த பார்க்கிங் வரைக்கும் வந்து நீங்கள் சீனியர் சிட்டிசனில் யாரும் கூப்பிட்டு வரீங்க அப்படின்னா அந்த பார்க்கிங் வரைக்கும் வந்து அந்த பார்க்கிங்கில் நீங்கள் பார்க் பண்ணிக்கலாம். மொதல் பார்க்கிங்கும் உங்களை போட சொல்லுவாங்க. வயசானவங்க இருக்காங்க, நான் அந்த கடைசி பார்க்கிங் போய்க்கிறேன்னா விட்டுருவாங்க. நீங்கள் அந்த பார்க்கிங்கில் போய் போட்டுக்கலாம். பார்க்கிங்க்கு எந்த விதமான கட்டணமும் கிடையாது, ஃப்ரீ தான். நீங்கள் அங்கேருந்து பார்க் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அங்கே லோக்கல் ஆட்டோவும் வச்சுருக்காங்க. அந்த லோக்கல் ஆட்டோவும் எடுத்துகிட்டு நீங்கள் கோயில்கிட்ட போய் இறங்கிக்கலாம். கோயில் ஆர்ச்சிலேருந்து அந்த உள்ளர போகிறதுக்கு சீனியர் சிட்டிசனுக்கு பார்த்திங்கன்னா பேட்ரி காரும் அவைலபிளில் இருக்குது. ஸோ அந்த பேட்ரி காரை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சீனியர் சிட்டிசன் கியூவுக்கும் அவங்க ஈஸியாக நீங்கள் கூட்டிகிட்டு போக முடியும். முருகனோட அறுபடை வீடுகளில் திருச்செந்தூர் முருகன் மட்டும் தனி சிறப்பு இருக்குங்க. ஏன்னா இவர் மட்டும்தான் கடற்கரை ஓரமாக அமைஞ்சிருக்காரு. மற்ற 5 படை வீடுகளுமே மலை மேலே தான் இருப்பார். இந்த கடற்கரையில் தான் சூரபத்மனை சூரசம்ஹாரம் பண்ணி முருகன் வெற்றி கண்ட இடம்ங்க. அதனால் இந்த இடத்துக்கு வந்து உங்களோட வேண்டுதலை நீங்கள் வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் நீங்கள் வேண்டுறது காரியம் வெற்றி அடையும் அப்படிங்கிறது மக்களோட நம்பிக்கைங்க. பொது தரிசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வள்ளிக்கோகையில் ஆரம்பித்து புதுசாக பெரிய கியூ கட்டி விட்ருக்காங்க. அதில் போய் நின்னீங்கன்னா ஒரு 4 ஹவர்ஸ் கண்டிப்பான முறையில் ஆகுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 100 ரூபா லைன்லேயுமே அதே 4 மணி நேரம் தாங்க ஆகுது. அது சுற்று வட்டத்தில் விசாரித்த வரைக்கும் 4 மணி நேரம் தான் ஆகுதுன்னு எல்லாருமே சொல்கிறாங்க. அதே மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு தனியாக ஒரு லைன் இருக்குதுங்க. அது 60லேருந்து 70 வயசுக்கு மேலே உள்ளவங்க அந்த லைனில் போகலாம். கண்டிப்பான முறையில் ஆதார் கார்டு அவங்க கையில் இருக்கணும். 70 வயசுக்கு மேலே உள்ளவங்களுக்கு கூட ஒரு ஆள் துணைக்கு போகலாங்க. அவங்களுக்கு பேட்ரி கார் ஃபெசிலிட்டி வச்சுருக்காங்க. ஆர்ச்சிலேருந்து அந்த லைன் வரைக்குமே கூட்டிகிட்டு போய் பேட்ரி காரில் அவங்களை இறக்கி விட்டுறாங்க. அதுவுமே முற்றிலுமாக இலவசம் தாங்க. அந்த கியூ மட்டும் ஒரு 1லேருந்து 1.5 மணி நேரத்துக்குள்ளார மூவ் ஆகி சாமி பார்த்துட்டு வந்துடுறாங்க. மற்ற கியூலாம் 4 மணி நேரம் கண்டிப்பாக ஆகுதுங்க. இதுவே நீங்கள் மத்தியானம் ஒரு 2 மணிக்கு மேலே அந்த லைனில் போய் நிற்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸில் சாமியை பார்த்துட்டு வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுவே திங்கள், புதன், வியாழன் இந்த கிழமைகளில் வந்தீங்க அப்படின்னா கூட்டம் கொஞ்சம் கம்மியாகவே இருக்கும். ஈஸியாக நீங்கள் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு இங்கே சுற்று வட்டாரத்தில் விசாரித்த வரைக்கும் சொல்கிறாங்கங்க. எவ்வளோ நேரம் நின்னா தான் என்னங்க, கடைசியாக நம்ம முருகனோட முகத்தை பார்க்கும்போது நம்ம கவலையெல்லாம் மறந்து ஒரு நிம்மதி கிடைக்கும் பாருங்க, அது போதுங்க. அவ்வளோதாங்க. இதோட நம்ம 2ஆம் படை வீடு திருச்செந்தூர் வீடியோ முடியுது. இது மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கார்ஸ் காதலன் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். வரட்டுங்களா?